நண்பர்களே, நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்? அரியலூர் வந்திருக்கோம். அரியலூர் எதுக்கு வந்திருக்கோம்? சாப்பிட வந்திருக்கோம். சாப்பாடு எங்க போடுறாங்கன்னா அப்படி வச்சுக்கடா. இல்ல பரவாயில்ல, நம்ம சாப்பாடு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். எது முக்கியமோ ஏன்னா எங்க போனாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஒன்று சொல்லணும், உண்மையிலே இந்த புல வச்ச அந்த விழாவில் நீங்கள் வச்ச ஃபங்க்ஷனில் தேனியில் ஒரு மிகப்பெரிய சாப்பாடுங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, எத்தனையோ ஈவெண்ட் போயிருக்கோம். ஆனால் சரிதா வச்ச ஒரு ஈவெண்ட்டில் மாதிரி ஒரு சாப்பாடு, ஒரு கல்யாண ப்ரோக்ராம் வச்ச சாப்பாடு நல்ல வகையில் மட்டன் குழம்பு, நல்லா அப்புறம் 65, அப்புறம் சிக்கன் சுக்கா, அப்புறம் இந்த புளி ஆம்லேட்டு, அடடா முட்டை பன்னீர், அடடா ஏங்க நீ அதிலே குடிக்கிறீங்க அவர் இப்படின்றாப்ல. அதெல்லாம் வேணானே, நமக்கு தேவை சாப்பாடு தானே. ஆனால் உண்மையிலேயேமா ஒரு கல்யாண ப்ரோக்ராமில் வச்ச சாப்பாடு மாதிரியே நீ உண்மையிலே ஒரு காது ஊத்து கொஞ்சம் சத்தியமா ஒரு செம்ம சாப்பாடு. ஆனால் எப்படி தயார் பண்ணலாம்? யார் ஐடியாலாம் கொடுத்தது? இல்லைண்ணே, இதுக்கு வேற யாரும் ஐடியாலாம் கொடுக்கல. எங்க ஊரு மேலூர்ல இருந்து எல்லாருமே சொன்னாங்க சாப்பாடே போடல சொதப்பிடுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு தெரியும். சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அந்த ப்ரோக்ராம் ரெண்டு விஷயம் சூப்பர் டூப்பர். ஒன்று அதை விட்டுருங்க, ஆங்கர் சூப்பராக பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பிரம்மாண்டமான அந்த ஆங்கர் நான் தான். அதை விட பிரம்மாண்டமான விஷயம் என்னன்னா சாப்பாடு. இது அமைதியா அதாவது எப்படின்னா, நிறைய காது குத்து ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, எங்கே பஞ்சாயத்து நடக்கும்னா சாப்பாட்டில் தான். அதுவும் நான்வெஜ்னு போட்டாலே எனக்கு பீஸு பத்தில் கொட்டுறாங்க வாலியோட இங்கே உள்ள. ஆனால் உண்மையில சூப்பெலும்பு, அட இருங்கப்பா, சூப்பெலும்பு, அடாடாடாடாடாடா, அமேசன் 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 இந்த வந்துங்க. உண்மையிலே அம்மா அடுத்து எப்பமா ஈவெண்ட் வைப்ப? அடுத்த ஈவெண்ட் எப்ப ரெடியா இருக்கு? நாங்க சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கோம். ஒரு 6 மாசம் ஆகட்டும், கண்டிப்பா வச்சிருவோம். உண்மையிலே அடுத்த ஈவெண்ட் கூப்பிடுவியா? கண்டிப்பா கூப்பிடுவேன். சாப்பிட்டு ரிவ்யூ கொடுப்பேன். உண்மையை மனசார சொல்றேன் நண்பர்களே, மனசார சத்தியமா ஒரு அருமையான சாப்பாடுங்க. ஒரு மட்டன் குழம்பு, ஒரு சுக்கா, அந்த அந்த குழி ஆம்லேட், அடடா எப்படி திருப்பி தேனிக்கு அது வீட்டுக்கு போனா அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். ஏங்க இதுவே பெரிய விஷயம். பேசணும். பேசுப்பா. அவர் கூட நடத்துவோம். அவர் பேர் அவரு நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். அந்த சமையல்கார் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊருக்காரு, சொந்தக்காரவங்க வேற. ஆனால் இடையில சொன்னாங்க நல்லா சமைக்க மாட்டாங்க, வேணாம் நிறைய பேர் சொன்னாங்க சொதப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனால் நான் சொன்னேன் கரெக்டாக, இவர் எனக்கு நல்லா கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா சமைப்பார், எனக்கு பண்ணி கொடுப்பாரு அப்படி அவர்கிட்ட சொல்லி நான் நிறைய பேர் சொல்கிறாங்கண்ணே நல்லா இருக்குமா என்னன்னு கேட்டேன். நானே கூட நின்று சமைச்சு கொடுக்குறேப்பா அப்படின்னாரு. அதே போல் நல்லா சிறப்பாக சமைச்சு கொடுத்தாரு. எல்லாரும் என்னை இவ்வளோ தூரம் புகழ்றதுக்கு காரணம் அந்த சாப்பாடு ஒண்ணு மட்டும். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். நான் அவங்க பேர் சொல்லுங்க. சாப்பாடு எந்த சமையல் சொல்லுங்க? மணப்பட்டி, மேலூருக்கு பக்கத்துல மணப்பட்டியை சேர்ந்த செல்வம். ஓகே, மணப்பட்டி செல்வம் தான் நம்ம ஈவெண்ட்ல சமைச்சவர். ஏடா அருமையான சமையல், சூப்பர் ஏற்பாடு. ஆமா, அடுத்த ஈவெண்ட்டுக்கு சொல்லிடுமா? வாங்க, நீங்க பின்னாடி நிக்கிறீங்க. வானே அதாவது நீங்க சொல்லுங்க, அருமையான சாப்பாடு மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்த சரிதா ஈவெண்ட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நான் டேரா போட்டுருவேன். ஆமா, சூப்பரா பண்ணுங்க, வாழ்த்துக்கள். அது போக எனக்கு பக்க பலமா இந்த ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்தி கொடுத்ததுக்கு முழுக்க காரணம் என் தங்கச்சி சாலினி சிவா, இஎஸ் ஸ்ரீனிவாசன், என் தம்பி ஜெகதீஷ், முக்கியமாக இன்னொருத்தர் யாருன்னா திருமுருகன், அரியலூர் திருமுருகன். இவங்க எல்லாத்துக்குமே உண்மையிலே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எங்க அண்ணன் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. நல்லா பாத்துக்கோங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாரு, நல்லா பாத்துக்கோங்க அண்ணே. ரொம்ப நன்றிண்ணே, கை கொடுனே. மக்களே பாத்துங்க, அடுத்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே வந்துருங்க. சாப்பாடு நம்ம சரிதா சாப்பாடு மாதிரி யாரும் போடல இது வரைக்கும். இனிமேல் போட்டானா அதுக்கு ஒரு வீடியோ போடுவான். ஓகேம்மா? மனசார சொல்றேங்க, உண்மையில் தரமான சாப்பாடுங்க. அண்ணன் நாவலே இருக்குங்க, எச்சு ஊறுதியா. அடுத்த சாப்பாடு ரெடியா இருக்கா. ஆனா அதே சமயக்கார கூப்பிடு, மணப்பட்டி செல்வத்தை கூப்பிடு. ஓகேவா? நன்றி மக்களே. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட மதுரை மீசமணி சாரன் சரிதா நண்பர் சிஸ்டர் பாய்.